ஹலோ கைஸ், இன்னைக்கு 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒன்று கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே இவங்க 2 வாரத்துக்கு ரொம்ப கடுமையாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. எங்களோட டீம்லேயும் ஒரு 3 பேர் கம்மியாக இருப்பாங்க. அதனால யாராச்சும் கிடைச்சாங்களான்னு இந்தா கேட்பா. நான் வந்து ஏற்பாடு பண்ணேன், அவங்களும் ஒத்துக்குனாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி என்னால் முடியாதுப்பா, மன்னிச்சிரு, எங்க 3 பேருக்கும் வேற ஒரு வேலை இருக்கு, அதனால ஆளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு கேங்க காட்டுறாங்க. இவங்க கூட தான் மேட்சும் ஆரம்பிக்க போதான். அங்க பாட்டிமாவும் சொல்றாங்க, யாரு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்பிக்யூ கிடைக்கும். இது கேட்கும் போது அந்த டீமுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம ஆளுங்க வர அவங்களோட டீம்ல தான் 3 பேர் இல்லல. இதனால ஹீரோவும் கேட்கறான், இந்த மாதிரி பாட்டிமா எங்க டீம்ல 3 பேர் இல்ல, அதுக்கு பதிலா இவங்கள வேணா நாங்க எடுத்துக்கலாமா? இது பிராக்டிக்ஸ்ன்னு அழைக்க முடியாது, இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு ஒரு வழியா இருக்கு. சரிப்பா தம்பி, நீ பண்ணலாம் அப்படின்னு பாட்டிமா சொல்ல அங்க ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணுங்களுக்கு இடையில ஒரு மேட்சும் ஆரம்பிக்குது. அதாங்க அந்த வேற ஸ்கூல் பொண்ணுங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும். அங்க ஃபர்ஸ்ட் இக்கு தான் பால போடுறான். இக்கு போடுற ஒரு பாலும் அங்க அவங்களால அடிக்கவே முடியல. ஒரு வாட்டியும் ஸ்ட்ரைக் ஆகி ஒரு 3 வாட்டி ஸ்ட்ரைக் இல்ல. நம்ம ஆளுங்க தான் அங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இக்குவை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்ன இவன் ஒரு பயங்கரமான பிளேயரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இன்சிடென்ட்டை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்தா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி என்னோட முழு பவரை நான் காட்ட போறேன். அதாவது நான் அடிக்கிற அடியில பால் எங்கேயோ பந்து போகணும். இந்த பொண்ணு அப்படியே வேகமா பால போட அது இந்தாவோட பேட்ல படுது. இருந்தாலும் அந்த வேகத்துக்கு பேட்டே சும்மா எங்கேயோ பறக்குது. என்ன இது? அதாவது என்னோட பேட் என்ன உடஞ்சு போயிடுச்சா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல டெரானோ. அவ வந்து ஃபாஸ்ட் பிச்சர். அவ முன்னாடி எல்லாம் உன்னால நிக்க முடியாது. நாங்க தான் டைனோசர் டியோ, உன்னால எங்களை வந்து தூக்கடிக்க முடியாது. என்ன இது? அனிமே பேரை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒரு பாலும் அங்க வர அங்க வந்து நம்ம இந்த தோத்து போறது தான் மிச்சம். அங்க இக்குவோட டர்ன் ஆகுது. இக்குவும் தொடர்ந்து 2 பால வர்றா. அவ்வளவுதான், கடைசி பால் தான். நான் வந்து என்ன பண்ண இருக்கேன், நான் ஸ்விங் பண்ணணும். அட இவ வந்து அடிப்பா போலியே. பின்னாடியே அந்த பொண்ணு சிக்னலை கொடுக்க அங்க ஒரு வித்தியாசமான மூவ் அவ ட்ரை பண்றா. அந்த பாலை இக்கு அடிக்கிறா. என்ன ஒண்ணு, அந்த பாலோட பேட்டோ பந்து போயிட்டு, இதனால அவளோட கைக்கும் அடிப்பது. பரவாயில்ல, இது வந்து லாபம் தான். இதுக்கு மேல இந்த பொண்ணால பிச்சிங்க ஒழுங்கா பண்ண முடியாது. உங்களோட கைக்கு என்ன ஆச்சு? நீங்க வந்து ஸ்ப்ரேவை போடணும்னு நினைக்கிறேன் கையில. நம்ம இக்குவால இப்போ பிச்சிங் பண்ண முடியாதனால நம்ம நானும் தான் அங்க வந்து பிச்சிங் பண்ற மாதிரி இருக்கு. இக்கு வந்து நானும் ஒரு எத்துல இப்ப நிக்கிறா. நம்ம சுசுகா தான் செகண்ட் பிச்சரா அங்க நிக்கிறா. என்ன ஒண்ணு, இவங்க நினைச்ச மாதிரி அங்க போகல. அங்க ரன் அதிகமா அவங்களுக்கு போகுது. இவங்களோட ரன் அப்படியே 0லயே தான் இருக்கு. கடைசியில அவங்க 6 ரன், இவங்க 1 ரன், அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. அதனால ஹைஜோவுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க சுசுகாவோட கையும் அப்படி ரெட்டா இருக்கு. நீங்க வந்து அந்த அளவுக்கு ஹார்டா ஸ்விங் பண்ணிருக்க கூடாது. இப்ப பாருங்க உங்களோட நிலைமைய. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்த்துக்கு நீ யோசிக்கிறா. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இந்த வாட்டி பார்பிக்யூ அது வந்து எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் டார்கெட்டை லாக் பண்ணிட்டேன். அது இந்த பொண்ணு தான். இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. அவங்க வேணும்ட்டே சுசுகாவை டார்கெட் பண்றாங்க. அந்த பொண்ணு சுசுகா கிட்ட வந்து சொல்றான், எனக்கு வந்து உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா. நான் உன்னை வந்து உங்க டீம் ஆளுங்க இதுல இழுத்துருக்காங்க. என்ன ஒண்ணு, உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியல. பாவம், உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் பாலையும் விட்டுற, உன்னோட டீமும் உன்னால அதிகமா ஸ்கோரை இழக்குது. கேட்கும் போது அவளுக்கே இப்பதான் புரியுது. அவளோட கான்பிடென்ட் அது வந்து ரொம்ப கம்மியாகுது. அங்க ஹக்காரி கிட்ட பால் வந்து அதை தூக்கி சுசுகா கிட்ட கொடுத்தா சுசுகாவால அதை சரியா தூக்கி போட முடியல. அவளோட கான்பிடென்ட் அது வந்து சுத்தமா உடைஞ்சு போயிடுது. இதுதான் அவங்களுக்கும் வேணும். அங்க இதனால அவங்களுக்கு ரன்னும் அதிகமா கிடைக்குது. பரவாயில்ல, இது வந்து வேலை செய்யுது. அதாவது நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்டுக்கும் டைம் விடும் போது சுசுகா அழுதுங்கனே இருக்கா. ஆமா, என்ன ஆச்சு சுசுகா? என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிருங்க. சுசுகா, உன்னால எதுவுமே நாசமாகல. அப்புறம் தான் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணே சொல்றான், என்னன்னா அந்த லிசார்டு மாதிரி இருக்கிற அந்த பிங்க் கலர் ஹேர் பொண்ணு அவ வந்து சுசுகா கிட்ட பேசினா அவளால் தான் இப்ப எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறேன். அதான் எதுவும் தப்பா பேசியிருக்கா. இதனால அவங்களுக்கு அப்படி கோவம் வருது. இந்த சைடு அங்க மேட்ச் ஆரம்பிக்க இந்தாவோட மூஞ்சே ஒரு விதமா தான் இருக்கு. அங்க அந்த பொண்ணு சொல்றா, கவலைப்படாத பேபி, இந்த மாதிரி மேட்ச் வந்து முடிஞ்சிடும் சீக்கிரமா. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா நீங்க தோத்துதா போக போறீங்க. அங்க பாலும் திரும்பவும் சம வேகமா வருது. ஆனா இந்த வாட்டி பாலை விட்டு கொடுக்கல. அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த பாலை பறக்க விட்டாரா. எங்கல இருந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு தெம்போது. இதே மாதிரி தான் அங்க ஹக்காரி வரா. ஹக்காரியும் அதே மாதிரி ரொம்ப தெம்ப யூஸ் பண்ண பால் வந்து எங்கேயோ போகுது. அப்படிதான் உன்னால முடியும். ஆனால செம்ம வேகமா ஓடுறா. அங்க மேடு பொண்ணு அவ போற அந்த பால் ஸ்விங் ஆகி பயங்கர வேகமா வருது. இவங்களுக்குள்ள எங்கல இருந்து இந்த அளவுக்கு வெறி வருது. அப்புறம் தான் நம்ம ஆளே சொல்றான், இந்த மாதிரி நீ தப்பான ஆளுங்க கிட்ட கையை வச்சுட்டு, ஏன்னா நாங்க இப்போ சூப்பர் சைன் மோடுக்கு போயிட்டோம். அவங்களோட முடி கலரும் அப்படிதான் இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இதுக்கப்புறம் ஹக்காரியோட அம்மா பேட்டிங் அங்க பண்ணுமா வந்து ஹீரோவும் மத்தவங்கள சொல்லி அனுப்புறாங்க, நீங்க ஒண்டி பேட்டிங்
நீங்க கலக்குனீங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுப்பா. இதனாலே அவங்களுக்கு ஒரு வெறி வருது. அப்படியே பேட்டை தட்டி விட பால் படுது. இதனால சம வேகமா முடிஞ்ச அளவுக்கு ஓடி போறாங்க. ஆனா போற வழியில தெரியாத்தனமா விழுந்துறாங்க. ஆனா தெரியாத்தனமா ரீச் பண்ற அந்த ஏரியா அதை வந்து அவங்க வித்தியாசமான முறையில ரீச் பண்றாங்க. பரவாயில்ல, இவங்களால நிறைய விஷயத்த பண்ண முடியுது. அதை வச்சு அடுத்ததா குசோரியோட பேட்டிங் தான். அவளும் அடிச்சுட்டு அப்படியே ஓட பால கரெக்டா அவ தொடலான்னு வரா. ஆனா குசோரி அங்க அப்படி சின்னதாயிராளா. இதனால அங்க தொடவே முடியல. அங்க குசோரி இதை ஒரு வாய்ப்பா வச்சு சேஃப் ஆயிரா. ஆமா, இது சீட்டிங். எப்படி அவ சின்னதானா? இதெல்லாம் சரியே இல்ல அனிமே லாஜிக் படி பார்த்தா இது வந்து சீட்டிங் இல்ல. அவ பண்ணது கரெக்ட் தான். அவளோட ஸ்கோரும் அங்க கிட்டதான் இருக்கும். அடுத்ததா பேட்டிங் பண்ண வர்றது சுசுகா தான். சுசுகாவை பார்த்தோன்னே அவ யோசிக்கிறா, அவ்வளவுதான், இவதானா பலியாடு தன்னால வந்து மாட்டுது. இதுக்கப்புறம் நாங்க தான் ஜெயிக்க போறோம். அதை யாராலையுமே தடுக்கவும் முடியாது. அங்க சுசுகாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குமா. அங்க அவன் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. ஒன்னும் பேர்டன் இல்ல, உன்னோட எஃபோர்ட். அதனால தான் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். யோசிப்பாரு, நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஒன்னாதான் எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அதனால நீ ஒன்னும் பேர்டன் இல்ல, அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அப்படி அந்த பேட்டை கட்டி பிடிக்கிறா. இப்படி இவ பேட்டை பிடிக்கிறனால அவளுக்கு ஒரு ஸ்டேபிளான கிரிப் கிடைக்குது. அதனால கான்பிடென்ட்டா அவளால அடிக்கவும் முடியும். அதே மாதிரி தான் ஆகுது. பால் அவங்க கரெக்டா அடிக்கிறாங்க. நான் என்ன ஒண்ணு பால் பக்கத்துல இருக்குமா, அதை அவ தூக்கி போடுறா. அதே வேகத்தோட அங்க சுசுகாவை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமா ஓட பாக்குறா. ஸ்பீடா ஓடணும், எப்படியாச்சும் நான் ஸ்பீடா ஓடணும். இதை பார்க்கும்போது அந்த பொண்ணு மயங்கி போயிடறா. ஏன்னா அவ ஓடி வருது அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஏதோ ஒரு பப்பியை ஓடி வர மாதிரி இருக்கும். இதனால அதை பாக்குறேன்னு பாலை கோட்டை விட்டுறா. அங்க சுசுகாவும் இதனால சேஃப் ஆயிரா. சுசுகா, நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஆமா, நீ வந்து எப்படியோ ஜெயிச்சுட்ட. உங்களை எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க எனக்கு என்னமோ இதனால கடுப்பாகுது. இதுக்கப்புறம் விளையாட போறது அந்த பொண்ணு தானே. அங்க இக்கு போறதுக்கு முன்னாடி ஹைஜோ நல்லாவே தைரியத்தை தரான். என்ன ஒண்ணு, அவளோட பிளாஷ்பேக் அதை வந்து அவளால மறக்க முடியல. ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பயங்கரமான ஸ்விங்க பண்ணிருப்பா. அதனால யாரோ ஒரு பொண்ணு மேல பட்டிருக்கும். அந்த பொண்ணோட மண்டையில இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்தி இருக்கும். அதுக்கு காரணம் இவதானு எப்பயுமே இவளுக்கு ஒரு டிராமா மாதிரி அது எப்பயுமே ஞாபகம் வருது. பேட்டை தூக்குனாலே அந்த இடத்துல அந்த விஷயம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. நீ கவலைப்படாத, உன்னால பண்ண முடியும். நீ நம்பிக்கையை ஒண்டி இழக்காத. இதனால இக்குக்கும் ஒரு தைரியம் வந்து அங்க போய் நிக்கிறா. ஆனா 2 பால் அவ தாக்குறா. அந்த 2 பாலுமே ஃபவுலா போகுது. பின்னாடியே அந்த பொண்ணு சொல்றா, அவ்வளவுதான், இவளால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா அடுத்ததோ ஃபவுலா போக போகுது. திரும்ப அதே சிக்னலை கொடுக்க அதே மாதிரி டைனோ பால் அவ போறா. ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் இவளால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாலை போட முடியுமா. இக்கு ஒண்ணுக்கே அந்த பாலும் சம வேகமா வர இக்குக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஆனா நம்ம ஹைஜோ கத்துறனால அந்த விஷயத்த மறந்து பயங்கர வேகமா அடிக்கிறா. ஹைஜோவும் கத்துறான், வந்து அடி, நான் வந்து பாத்துக்கிறேன். அதே தெம்போட அடிக்க அந்த பால் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிளியற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. எப்படியோ அந்த பால் அடிக்க அது பயங்கர வேகமா வெளியில போகுது. அங்க ஹைஜோ வந்து அதை பிடிக்கிறான். நீ வந்து கவலையப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். சில ஹைஜோ காட்டுறாங்க. அங்க ஒரு துணியோட அவன் எப்படியோ அதை பிடிச்சிட்டான். அந்த இடமே அப்படியே இருக்கு. ஃபைனலி நீங்க வந்து கலக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க அடிச்சது ஹோம் ரன். அங்க ஹைஜோ கிட்ட அவ ஓடி வரான். அங்க ஹைஜோ அவளை பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்படுறான். அட, நீ வந்து இந்த மாதிரி நிலைமையில எதுக்கு ஓடி வந்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல பரவாயில்ல ஹைஜோ, உங்களால் தான் நான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. அப்படியே இவ கிஸ் பண்றா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. லாஸ்டா ஒரு சீனை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இங்க ட்ரைனிங் பண்ணிருப்பாங்க. அதுக்கான பலனா எல்லாருக்குமே அங்க சாப்பாடை போட்டிருக்காங்க. அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன் நம்ம குசோரி அவளா சும்மா விட்டுன்னு வெட்டுறா. அங்க சுசுகாக்கு ஏகப்பட்ட விஷயத்த அவங்க தராங்க. டீமா, உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே காடம் பாத்துங்கன்னே சொல்றாரு. என்ன பண்றீங்க? இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணல? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் வேற லெவல்ல சம்பவம் இருக்கு. காடு ரொம்ப தேங்க்ஸ் இதை சொன்னதுக்கு அப்படின்னு நம்ம ஹைஜோ எனக்காக சொல்றான். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக்கையும் கீழே போட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு இந்த எபிசோட் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.